பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பிசாசு பிடிச்ச ஒரு மகனை ஒரு தகப்பன் இயேசு நாட்டு கூட்டிகிட்டு வரார். இப்போ இயேசு மலையில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள் தான் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 9 சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியல. அப்பொழுது இயேசு வருகிறார். அந்த தகப்பன் இயேசுவிடத்தில் கதறி அழுகிறான். இயேசுவே, மானை எப்படியாவது குணமாக்குங்க என்று அவன் கதறி அழுது ஜெபிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அந்த பிசாசை அதட்டினார். அவன் ரொம்ப துக்கத்தோடு சொன்னான், இந்த பிசாசு என் மான தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளி விட்டுருது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த மானை எப்படியாவது நீங்கள் தான் விடுதலை ஆக்கணும். இந்த மானை எப்படியாவது நீங்கள் தான் ரட்சிக்கணும். இந்த மானுக்கு எப்படியாவது நீங்கள் தான் ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிற. இந்த காலையில் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் யாராவது விடுதலை இல்லாமல் இருந்தாங்கன்னா இயேசு அவங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. யாருக்காவது போராட்டங்கள் இருந்தால் இயேசு அவர்களை சரிப்படுத்துவார். யாருக்காவது பிசாசின் கட்டுகள் இருந்தால் இயேசு அவர்களை குணமாக்குவார். யாருக்காவது சாத்தானுடைய வல்லமையினால் யாராவது கட்டப்பட்டிருந்தாங்கன்னா இயேசு அவர்களுக்கு இறங்கி அவளை சுகமாக்குவார் என்று இந்த வேளையிலே நான் சொல்லுகிறேன். சுகமாக்குகிற இயேசு அவர் தான். சுகம் கொடுக்கிற இயேசு அவர் ஒருவர் தான். அவரால் சுகமாக்க முடியாத எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ அந்த பிசாசு ஏன் எங்களால் துரத்த முடியலன்னு சீஷர்கள் கேட்குறாங்க. இயேசு சொல்கிறார், இவங்க பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த மாதிரி பிசாசுகள்லாம் ஜெபத்தில் உபவாசத்தில் தான் போகுமே தவிர வேற மற்றபடி இதை துரத்த முடியாது. ஆமாம், கண்கள் காணாத உலகத்தில், கண்ணுக்கு மறைவான அந்த ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற யுத்தத்தில், பிசாசோடு நடக்கிற யுத்தத்தில் பிசாசுகளை மேற்கொள்றதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதம் என்ன? உபவாசம், ஜெபம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உபவாசத்தையும் ஜெபத்தையும் நீங்கள் முன்னால் கொண்டு வந்து வைங்க. ஜெபமும் உபவாசமும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லா பேய் பிசாசுகளை நீங்கள் விரட்டி மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அதுக்கான வல்ல சக்தியும் கிடைக்கும். இயேசு நாமத்தில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், பேய்களை பிசாசுகளை விரட்டுகிற அதிகாரம் நமக்கு உண்டு என்பதை மறவாதீங்க. அது எப்படி சாத்தியப்படுதுன்னா உபவாசத்தினாலையும் ஜெபத்தினாலையும் தான் அது சாத்தியப்படுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் சாத்தியப்படுகிறதான அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும், ஒரு தெளிவு வேணும். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் கிருபையாக ஆண்டவர் பேய்களை துரத்துவார், பிசாசுகளை விரட்டுவார். உங்கள் வீட்டில் இருக்கிற போராட்டங்களை ஆண்டவர் சரிப்படுத்துவார், பிரச்சனைகளை சரிப்படுத்துவார். வீட்டில் போராடுகிற பிசாசின் கிரியைகளை ஆண்டவர் அழிப்பார். உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். எதனால் என்றால் உபவாசத்தினால், ஜெபத்தினால். அடிக்கடி உபவாசியுங்கள், அடிக்கடி ஜெபியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். சமயங்கள் வாய்க்கும் போதெல்லாம் உபவாசம் இருங்கள். உபவாசத்தில் ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி போராடுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விடுதலையும் ஜெயமும் கிடைக்கும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, உதவி செய்வாராக. ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தயவுள்ள பிரசன்னத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். பிசாசு போராட்டங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு பிசாசின் போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்ல கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.